துலாம் ராசி அன்பர்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது சார்? துலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ காலம் 9ஆம் வீட்ல இருந்த குரு 10ல வராரு. அதே மாரி கேது 11ல இருந்து இவ்வளோ காலம் பல தடை, தாமதங்கள், எதிர்ப்புகள் இதையெல்லாம் சந்திச்சுட்டு இருந்தவர் அவரும் அப்படியே மேல ஏறுறாரு. 10ல வர்றாரு. 11லேருந்து அப்படியே 10ல வர்றாரு. குரு, கேது காம்பினேஷன் வருது. பிசினஸ் பல வருஷமா பண்ணிட்டு இருப்பாங்க. பெரிய அளவுல ப்ராஃபிட் எடுத்திருக்க மாட்டாங்க. இப்ப இந்த குரு, கேது காம்பினேஷன் வரும்போது பெரிய அளவுல கடன் வாங்கி, பிசினஸ் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாங்க. அதனால நெறைய பல கோடிகள் பணம் சம்பாதிக்கக்கூடிய விதி அமைப்பு விதி துலாம் ராசிக்கு உண்டு. நெறைய பேர் இப்போ புதுசா வீடு கட்டுவாங்க, கார் வாங்குவாங்க. ஆ டீ எஸ்டேட் பக்கத்துலயும், அதுக்கப்புறம் ரிவர் சைடு கிட்டயே பங்களா, கெஸ்ட் ஹவுஸ் வாங்குறது, இந்த மாரி விஷயம்லாம் பண்ணுவாங்க. நெறைய பேருக்கு ஃபர்ஸ்ட்டு மேரேஜ் ஃபெயிலியர் ஆயிருக்கும். அவங்கலாம் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்குவாங்க. டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு டிவோர்ஸ் கிடைக்காம இவ்வளோ நாளா வழக்கு இழுத்துட்டே இருந்திருக்கும். அது இந்த காலகட்டத்தில நல்லபடியா முடியிற நம்ம சுமூகமா பேசி முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாரி போவாங்க. நெறைய பேர் ஜீவனாம்சம் கேட்டு இருந்திருப்பாங்க. அந்த ஜீவனாம்சம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு தான் கிடைக்கிற மாரி போகும். பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் முன்னோர்களுடைய சொத்துக்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில அவங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த விஷயம் எல்லாமே நல்லபடியா நடக்கிறதுக்கும், அது போக இவங்களோட ஹெல்த்ல பார்த்தீங்கன்னா, இந்த கிட்னி, ஆ லிவர் இந்த இடத்துல கொஞ்சம் பிரச்சனையாகக்கூடிய இதா இருக்குது. ஸோ, அத மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். ஓகேங்களா? உடற்பருமன் அப்படிங்கிற நோயும் இந்த காலகட்டத்தில அவங்களுக்கு வரும். ஆல்ரெடி இருக்கவங்களுக்கு கூடுதலா இது கொஞ்சம் எக்ஸஸ் ஆகும். ஸோ, அதனால அதில கொஞ்சம் கவனமா இருக்கணும். இவங்க வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரபேஸ்வரர் வழிபாடு அப்படிங்கிறது செய்யணும். அந்த வழிபாடு செய்ய செய்ய இவங்களுக்கு உண்டான பிரச்சனைகளும் சரி, இவங்களுக்கு உண்டான வாழ்க்கையில டெவலப்மெண்ட்டும் சரி, எல்லாமே கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்கும். தொடர்ந்து செஞ்சுட்டே வரணும். ஓகேங்களா?